நிச்சயமாக. அக்பர் மற்றும் பீர்பால் கதைகள் எப்போதும் அறிவாற்றலையும் நகைச்சுவையையும் வெளிப்படுத்தும். இதோ உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான கதைக்கரு. ஸ்கிரிப்ட். இந்த கதையின் தலைப்பு எத்தனை காகங்கள். அக்பர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அவருக்கு ஒரு விசித்திரமான சந்தேகம் வருகிறது. அக்பர் யோசனையுடன், பீர்பால், இந்த உலகத்தில் விடை தெரியாத கேள்விகளே இல்லை என்று நீ கூறுவாயல்லவா? பீர்பால், ஆம் மன்னா, அறிவை பயன்படுத்தினால் எதற்கும் விடை காணலாம். அக்பர், அப்படியானால் சொல், நமது ஆக்ரா நகரத்தில் மொத்தம் எத்தனை காகங்கள் இருக்கின்றன? அவையினர் அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்று முணுமுணுக்கிறார்கள். பீர்பால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் புன்னகைக்கிறார். பீர்பால், மன்னா, இது மிகவும் எளிமையான கேள்வி. நமது நகரத்தில் மொத்தம் 21,523 21,523 காகங்கள் உள்ளன. அக்பர் ஆச்சரியத்துடன், இவ்வளவு துல்லியமாக எப்படிச் சொல்கிறாய்? ஒருவேளை நான் ஆட்களை வைத்து எண்ணிப் பார்க்கும்போது எண்ணிக்கை மாறினால் என்ன செய்வாய்? பீர்பால் சிரித்துக்கொண்டே, மன்னா, எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பக்கத்து ஊரில் இருக்கும் உறவினர் வீட்டுக்குச் சில காகங்கள் விருந்து சாப்பிட வந்திருக்கின்றன என்று அர்த்தம். அக்பர், ஒருவேளை குறைவாக இருந்தால்? பீர்பால், அதுவும் எளிது மன்னா. நம் ஊர்க்காகங்கள் சில பக்கத்து ஊரில் இருக்கும் தங்கள் உறவினர்களை பார்க்கச் சென்றிருக்கின்றன என்று அர்த்தம். எண்ணிக்கை எப்படி மாறினாலும் என் பதில் சரியாகத்தான் இருக்கும். அக்பர் பீர்பாலின் சாதுரியமான பதிலைக் கேட்டு சத்தமாக சிரிக்கிறார். அக்பர், பீர்பால், உனது அறிவாற்றலுக்கு நிகர் நீயேதான். எதையும் சமாளிக்கும் திறமை உன்னிடம் மட்டுமே உள்ளது. அக்பர் தனது வைர மாலையை பீர்பாலுக்கு பரிசாக வழங்குகிறார். இந்தக் கதையின் நீதி, மொரல், சாதுரியமான அறிவும் சமயோசித புத்தியும் இருந்தால் எந்தவொரு கடினமான சூழ்நிலையையும் எளிதாகக் கையாள முடியும்.